இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பல செய்தித்தாள்கள் தமிழ், ஆங்கிலம் எல்லாத்துலயுமே பெரும்பாலான நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்துல இந்த நான் முதல்வன் திட்டத்தை பெருமை பேசும் விதமாக வருடம் நடந்து வரக்கூடிய சிவில் சர்வீஸ் தேர்வு ரிசல்ட்கள்ல இதை விட எண்ணிக்கைகளையும் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த தடவை 56 பேர் நல்ல ரேங்க் எடுத்து தேர்வு பெற்றிருக்காங்க. அந்த 56 பேருக்குமான கிரெடிட்டை நான் முதல்வன் ஸ்கீம் எடுத்துக்கிறது. முதல் பக்கத்துல 2வது பக்கத்துக்கு போய் பாத்தீங்கன்னா தாய் கழகத்தில் இணையும் விழா செய்தி. இந்த 56 பேர் தேர்ச்சி பெற்ற சிவில் சர்வீஸ் தேர்ச்சி பெற்ற பட்டியலில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி சுவி என்கிற மாணவி வெற்றியாளர் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே குரூப் 1 பாஸ் பண்ணி திண்டுக்கல் மாவட்ட டெபுட்டி கலெக்டரா இருக்காங்க. அவங்க அப்பா பேட்டி ஒரு வித்தியாசமா இருந்தது. இந்த விளம்பர யுகத்துல நம்ம அதை கடந்து போக வேண்டி இருக்குது. 2வது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தாய் கழகத்தில் இணையும் இந்நாள் முதல்வருடன் முன்னாள் முதல்வரும் போடுறாங்க. இந்த முன்னாள் முதல்வரை பற்றி நம்ம பேசணும்னா, இந்த முன்னாள் முதல்வர் 3 முறை எப்படி முதல்வராக இருந்தாரு, ஒரு முறை எப்படி துணை முதல்வராக இருந்தாருன்னு தெரியல. எப்படி வந்தாரு, நேரடியாக அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வந்தாரா, என்ன கதை ஜனநாயகத்துல நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாட்டாலும் கூட இவர் தாய் கழகத்துல போய் இணைகிறாரு நம்ம பெரிய குலத்துக்காரர். ஏன் அதை எம்ஜிஆரோ ஜெயலலிதா இருக்கிறப்பையோ செய்யல? ஏன் அவர் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்து தர்ம யுத்தம் நடத்தி அதிமுக சேர முடியாத சூழல்ல போய் தாய் கழகத்துல சேர்றாரு? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க முடியாது. கேட்டாலும் அதுக்கு பதில் வராது. இதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை. இந்திய அரசியலின் நிலைமை இந்த அளவுல தான் இருக்குது. இது எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. இந்த நிலையில அரசியல் கட்சிகளுக்கு சார்பு இல்லாம யாரு தவறு செய்தாலும் இந்த சமூகம் நல்லா இருக்க நம்ம சுட்டி காட்டுவோம் நம்புறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிப்போம்.